திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடந்து முடிந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக காலை 6 மணிக்கு நடைபெற்று முடிந்தது. இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியங்கா, 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்பது உலக புகழ்பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் என்பது நடைபெற்றது. பின்னர் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று காலை சரியாக 6:22 மணிக்கு கும்பாபிஷேகம் என்பது நடைபெற்றன. கடந்த 1ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் இந்த கும்பாபிஷேகம் பணி என்பது துவங்கியது. 12 கால யாகசாலை பூஜை என்பது மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இன்று அதிகாலையில் 12வது யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு புனித நீர் என்பது அங்குள்ள ராஜகோபுரம், மூலவர், பெருமாள் மற்றும் கிழக்கு வாசல் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த புனித நீர் என்பது கொண்டு செல்லப்பட்டன. அதன் பிறகு சரியாக 6:22 மணிக்கு ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து கோபுரங்களிலும் புனித நீர் என்பது ஊற்றப்பட்டது. இதில் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்தில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகளும் மற்றும் பொதுமக்களும் பக்தர்களும் மிக அதிகமாக இந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் நேரடியாக இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் வந்த பொதுமக்கள் ஆங்காங்கே குறிப்பாக கடற்கரை மற்றும் கோவிலில் உள்ள முன் மற்றும் ராஜகோபுரம் அருகில் மற்றும் வசந்த மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு மண்டபங்களிலும் அவர்கள் அங்கே நின்று தங்கள் கும்பாபிஷேக பணிகளை பார்வையிட்டார்கள். முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே நேரடியாக ராஜகோபுரத்துக்கு கீழாக சுமார் 600 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். இதன் பிறகு நேரடியாக அனைவருக்கும் தங்கள் புனித நீர் என்பது ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக ட்ரோன் மூலமாக அந்த பகுதியில் உள்ள பக்தர்களுக்கு அந்த புனித நீர் என்பது தெளிக்கப்பட்டது. மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலிருந்து 6000 காவலர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அதே போல பல்வேறு இடங்களில் வரக்கூடிய பேருந்துகள் ஆங்காங்கே 6 தற்காலிக புதிய பேருந்து நிறுத்தம் என்பதும் அமைக்கப்பட்டு வரக்கூடிய வாகனங்கள் எதுவுமே திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாமல் ஆங்காங்கே அந்த தற்காலிகமான பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே பேருந்து நிறுத்தப்பட்டது. குறிப்பாக கடந்த 7 தினங்களாகவே திருச்செந்தூரில் பகுதியில் மிக அதிகமாக பக்தர்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்பட்டது. 1ஆம் தேதி அன்று நடைபெற்ற 1வது யாகசாலை பூஜையில் இருந்து 12வது யாகசாலை பூஜை வரை பலர் தங்களுடைய இங்கே தங்கியிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு சென்றார்கள். குறிப்பாக இன்று காலையிலிருந்தே மிக அதிகமாக கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு நேரடியாக அந்த கும்பாபிஷேகம் காண வருவதற்காக நேற்று இரவிலிருந்து பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் அவர்களை மிகப்பெரிய ஒரு கட்டாயப்படுத்தி அவர்களை யாரும் கும்பாபிஷேகம் பார்க்க விடாமல் நேரடியாக அவர்கள் கடற்கரைக்கு செல்லுமாறுமே வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதனால் பெரும்பாலான பக்தர்கள் நேற்று இரவிலிருந்து பெரும் சிரமத்துக்கு ஆளானார்கள். ஏனென்றால் அவர்கள் பல பகுதியிலிருந்து வரப்போதிலும் நேரடியாக அந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக தான் பல பகுதியில் இருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு சிறு சிரமமாக இருந்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலையில் பல இடங்களிலிருந்து வந்த பொதுமக்களும் ஆங்காங்கே நின்று இந்த கும்பாபிஷேக பணிகளை மேற்கொண்டார்கள். மேலும் ஒரு வாரமாக இந்த பகுதியிலே தங்கியிருந்து நேரடியாக முருகப்பெருமானை வழிபட்டு அந்த யாகசாலையிலும் நேரடியாக அவர்கள் தங்களுடைய சாமி தரிசனம் மேற்கொண்ட பொதுமக்கள் அந்த யாகசாலைக்கு அருகிலேயே தங்கள் இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்து தற்போது இந்த அதிகாலையில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக கண்டுகளித்தார்கள். தொடர்ந்து இந்த ட்ரோன் மூலமாக தெளிக்கப்பட்டுள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அந்த புனித நீர் என்பது பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது மிக வரவேற்கத்தக்கதாக இருந்த போதிலும் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் காவல்துறையில் பல்வேறு நெருக்கடிக்கு பக்தர்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளானார்கள். நேற்று இரவு கூட பல்வேறு இடங்களில் வந்த பொதுமக்கள் நேரடியாக தங்களை கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கோவிலுக்கு முன்பாகவும் மற்றும் கடற்கரை பகுதியிலும் பலர் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதுபோன்ற ஒரு சில சம்பவங்களில் காவல்துறையினர் பல்வேறு நெருக்கடியின் காரணமாக தான் இந்த கும்பாபிஷேக பணிகள் மேற்கொண்டாலும் இன்று அதிகாலையில் மிக அதிகமான பக்தர்கள் நேரடியாக ஆங்காங்கே நின்று இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதே போல பல்வேறு இடங்களிலும் எல்இடிகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் ஆங்காங்கே தங்களுடைய இந்த கும்பாபிஷேக பணிகளை பார்ப்பதற்காகவும் இந்த மாவட்ட நிர்வாகமும் அறநிலைத்துறையும் தங்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தது. பிரியங்கா, செல்வராஜ், கால நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.